ஆகிய நகரங்களில் பரவியது என்று போடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 40 வெவ்வேறு நகரங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. அதுக்கு ஒரு நல்ல மேப் இருக்குது. அது இந்த வாட்டி நான் போட முடியல, அடுத்த வாட்டி நான் போடுறேன். 13 அதிகாரமும் 14 அதிகாரமும் ஒன்னா இணைக்கப்படுகிற ஒரே மாதிரி இருக்கிற ஊழியங்கள் தான். எங்கெல்லாம் அவர் போனாரு, என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்தித்தாரு என்பதை பற்றி விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தியோகியாவில் இருந்து பவுலும் அவருடைய உதவியாளர்களும் சுவிசேஷத்தை ஏறக்குறைய உலகம் முழுவதும் கொண்டு சென்றனர். இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பவுலும் அவரோடு கூட இருந்த மற்ற ஊழியக்காரர்கள் தான். உண்மையில 13 28 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பதிவு கிட்டத்தட்ட பண்டைய புவியியல், ஒரு ஏன்ஷியன் ஜியோகிராபிக்கல் அதை பற்றிய மதிப்பாய்வு என்று கூறப்படுகிறது. எல்லா ஊரை பற்றியும் அதிகம் அழிக்கமா கூறப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய கிபி 56ஆம் ஆண்டில் அப்போஸ்தலன் பவுல் எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் வரை நான் கிறிஸ்துவின் ஊழிய சுவிசேஷத்தை முழுமையாக பிரசங்கித்தேன் என்று சொல்லி ரோமர் 15:19 எழுதியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு பவுலை எப்படி ஆண்டவர் எடுத்து உபயோகித்து உலகம் முழுவதும் சுவிசேஷம் கொண்டு செல்ல அவர் உதவியா இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த 5 வசனம் அந்தியோகியாவில் எடுக்கப்பட்ட முடிவு 13 1-5 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரனாகிய யூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயிரும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். 5 பேரை பத்தி கொடுத்திருக்குது. இதுல நம்மளுக்கு பர்னபாவை பத்தி தெரியும், சவுலை பத்தி தெரியும். ஆனா மத்தவங்க எல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து இணைந்துதான் அவங்க ஊழியம் செய்தாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிடித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பற்றினார். அப்பா பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசுறார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இங்கே இருங்க, இங்கே ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லல. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே அவங்களும் புறப்படுறாங்க. இவங்களும் அவங்க மேல கைகளை வைத்து ஆசீர்வதித்து அனுப்புறாங்க. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சலாமி பட்டணத்தில் வந்த போது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவியா இருந்தான். யோவான்னு சொல்லும் போது அது யோவான், அந்த மார்க்கு என்னப்படுகிற யோவான், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அல்ல, இது வேற யோவான். போன அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் மிஷனரி பணிகளின் ஆவின்னு சொல்லும் போது ஸ்பிரிட். மேலும் நாம் கிறிஸ்துவை நெருங்க நாம் மிகவும் தீவிரமான மிஷனரியாக மாற நேரிடும் சொல்லி ஹென்றி மார்ட்டின்ற ஒரு மிஷனரி கூறியுள்ளார். அப்ப இந்த மிஷனரி ஸ்பிரிட் நம்மளுக்கு எப்படி வருது? எப்படியாவது போய் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும் என்கிற ஒரு உந்துதல் நமக்கு வருதுன்னு பார்த்தா, கிறிஸ்துவை நெருங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன வாஞ்சிக்கிறார், என்ன விரும்புகிறார், என்ன ஏங்குகிறார், நம்ம எங்க போய் ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்ம எந்த சூழ்நிலையும் பார்க்காம நம்ம மிஷனரிகளாக போக நேரிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தான் இவங்களும் ஊழியம் செய்திருக்காங்க. சவுல் மற்றும் பர்னபா ஆகியோர் அந்தியோகியாவில் ஊழியம் செய்த போது அந்த அனுபவத்தை பெற்றனர் மற்றும் ரோமாபுரிக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல ஆவியானவரால் அழைக்கப்பட்டனர் என்று போடப்பட்டிருக்கிறது. இதுவரை எருசலேம் தான் ஊழியத்தின் மையமாக இருந்தது. அதற்கு பேதுரு முக்கிய அப்போஸ்தலராக இருந்தார். பவுல் அந்த இடத்துல தப்பு மன்னிச்சுக்கோங்க. அதற்கு பேதுரு முக்கிய அப்போஸ்தலராக இருந்தார். இது முதல் சீரியாவில் உள்ள அந்தியோகியா புதிய மையமாக மாறப்போகிறது. அப்போஸ்தலர் 11:19. அப்ப இடமே மாறுது. இடம் மாறுது, அப்போஸ்தலர்களும் மாறுகிறார்கள். பவுல்தான் சுவிசேஷம் கொண்டு செல்லும் புதிய தலைவர். அதனால் நற்செய்தி எங்கும் பரவி கொண்டிருந்தது.
சபையில் ஊழியம் செய்த 5 வெவ்வேறு பெயர்களை லூக்கா இங்கு குறிப்பிடுகிறார். நான் வாசித்தேன், ஏற்கனவே வாசித்தேன். பர்னபாவை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்தோம். நிகர் என்னப்பட்ட சிமியோன் என்பவன், இது முக்கியமா கவனிங்க, நிகர் என்னப்பட்ட சிமியோன் என்பவன் ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவன் என்று சந்தேகப்படுகிறது. ஏன்னா அவனை கருப்புன்னு, அதனால ஒருவேளை இவன் ஒரு நீக்ரோவா இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. இவன் தான் அந்தியோகியாவில் சபையில் நிறுவியவர்களில் ஒருவராக இருந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 11:20. சிரேன ஊரானாகிய லூகியும் யோவான் ஸ்நானகனை கொன்ற ஏரோதின் நெருங்கிய நண்பனான அல்லது ஒருவேளை வளர்ப்பு சகோதரராக இருக்கலாம். மனாயின் மற்றும் பவுல் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பட்டியலில் கடைசியாக இருந்தாலும் விரைவில் பவுல் முதல்வனானான். இந்த மனிதர்கள் ஒரு உள்ளூர் சபையில் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் பணியாற்றினார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள்னு போட்டிருக்குதே, அப்ப அவங்க நடக்க போகிற காரியங்கள், இன்னைக்கு ஆக்சிடென்ட் வரப்போகுது, இன்னைக்கு இவங்கதான் பிரைம் மினிஸ்டரா வரப்போறாங்க, பிரசிடென்டா வரப்போறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க, இன்ன ஆளுக்கு இந்த நாள்ல கல்யாணம் நடக்க போது, இவங்கதான் மணமகன், இப்படி எல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாங்களே, அது இல்ல. தீர்க்க தரிசனம் என்றது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது சபைக்கு அடித்தளம் அமைக்க அவர்கள் உதவினார்கள் என்று தீர்க்க தரிசனத்தை பற்றி வேறு விதமான ஒரு வியாக்கியானம் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 2:20, 1 கொரிந்தியர் 16:29-32. சில சமயங்களில் தீர்க்கதரிசிகள் வரவிருக்கும் விஷயங்களை அறிவித்தாலும் அவர்கள் முன்கூட்டி கூறுபவர்கள், அதாவது ஃபோர்டெல்லர்ஸ் அப்படின்றதோட முன்னறிவிப்பவர்களாக, இல்லையா, நம்ம தேசத்துக்கு ஒரு 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 எழுப்புதல் வரணும் இல்லையா, அதுதான் ஃபோர்டெல்லர்ஸ். அதை அறிவிப்பவர்களாக அவர்கள் இருந்தனர். 11:27-30 இதுல நம்ம பார்க்கிறோம். புதிதாக மதம் மாறியவர்களை நம்பிக்கையின் கோட்பாடுகளில் நிலைநிறுத்த ஆசிரியர்களாகவும் அவர்கள் உதவினார்கள். ஒரு சபையில எப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எபேசியர் 4 போட்டு இல்லையா, முக்கியமாக டீச்சர்ஸ் வேணும் இல்லையா. சபைகள்ல இன்றைக்கு இல்லாதது அதுதான். அதனால சபைக்கு வருகிறவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை ஆழமாய் புரிந்து கொள்வதில்லை இல்லையா. அப்ப ஆசிரியர்களாகவும் அவர்கள் உதவினார்கள். தேவன் ஏற்கனவே புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்ய பவுலை அழைத்திருந்தார். இப்போது அவர் பர்னபாசை தன்னுடன் வேலை செய்ய அழைத்தார். இப்ப 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். சபை அவர்களின் அழைப்பை உறுதி செய்து ஆட்களை நியமித்து அவர்களை அனுப்பியது இல்லையா. இப்ப இருக்கிற சபை என்னன்னா, ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போய் கிராமத்துல ஊழியம் செய்துட்டு அங்க நிறைய பேரை சந்தித்து ஆண்டவருக்குள்ள நடத்திட்டு வந்துடுறாங்க. ஆனா அப்போ என்ன செய்யறாங்க, அவங்க ஆட்களை அனுப்புனாங்க, மிஷினரிகளை அனுப்புனாங்க. அப்ப சபை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஊழியம் என்னன்னா, அவங்க இவங்களை டிசைபிள்ஸ அவங்க அனுப்பணும் இல்லையா. அவங்க நிச்சயமாக அவங்க டிசைபிள்ஸாக அவங்க ஒரு ஊருக்கும் அனுப்பி அங்க தங்கி அவங்க அநேகரை ஆண்டவருக்கு கொண்டு வரணும். நிறைய டிசைபிள்ஸ் நம்ம ஊர்ல இந்தியாவில இருந்ததுனாலதான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் கிறிஸ்தவம் பரவி இருக்குது. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்புக்கு அவர்கள் ரெடியா இருந்தாங்க. உள்ளூர் சபை மூலம் இந்த ஊழியம் செயல்பட்டது. விசுவாசிகளை மிஷினரி ஊழியத்திற்காக சபை தயார் செய்தது. அப்ப சபையில நடந்த என்னென்ன ஊழியம்னு நீங்க பாருங்க இல்லையா. வாரம் ஒரு ஆராதனை நடத்தி ஒரு பிரசங்கம் பண்றது மட்டுமல்ல, பல வேலைகளை இந்த ஆதி சபைகள் செய்து கொண்டிருந்தது. பர்னபாவும் பவுலும் மாற்கு எனப்பட்ட யோவானையும் அழைத்து சென்றனர். இந்த யோவான் அவன் பர்னபாவின் உறவினன். இவனது தாயின் வீட்டில்தான் சபை கூடி ஆராதித்தது. எங்க எருசலேம்ல. இவனை கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வழிநடத்தியவர் பேதுருவாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவன் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பல வழிகளிலே உதவினான். இதனால் அவர்கள்
வார்த்தை பல இடங்களுக்கும் எடுத்து செல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு அட்மாஸ்பியரை மாத்துறாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரா? நம்மோடு அனுதினம் பேசுகிறாரா? அவருடைய சத்தத்தை கேட்க நம்ம வாஞ்சிக்கிறோமா? அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, போப்போ பட்டணத்தில் நடந்த சம்பவம் 13 அதிகாரம் 6-12 அவர்கள் போப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். போகிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு தடைகள் வருது பாருங்க. அப்ப அங்க ஒரு கள்ள தீர்க்கதரிசி மாயவித்தைக்காரன் இருக்கிறான். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பிட்டு அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அங்க ஒரு நெகட்டிவும் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் என்ன? மாயவித்தைக்காரனான கள்ள தீர்க்கதரிசி. அதே நேரத்துல அந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, வசனத்தை அறிந்து கொள்ள செர்கியோ பவுல் என்னும் அதிபதியும் இருந்தான். மாயவித்தைக்காரன் என்ற அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பாருங்க எப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைந்தனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நிறையும் போது யாருக்குள்ள கெட்ட ஆவி இருக்குது, தீய ஆவி இருக்குது, யாருக்குள்ள நல்ல ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ன்றதை புரிந்து கொள்ள முடியுது இல்லையா? அப்ப அவனை எச்சரிக்கிறான். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். ஒரு நெகட்டிவ், அதே நேரத்துல ஒரு பாசிட்டிவ். ஒரு பிரச்சனை, அதே நேரத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தையும் செய்யறாரு. அவர்கள் பர்னபாவின் நாடான சீப்புரு தீவுக்கு செல்லாமல் பாப்போ பட்டணத்துக்கு சென்றார்கள். ஆவியானவர் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. அது அங்கிருந்து 90 மைல்கள் தூரத்தில் இருந்தது. அங்குதான் அவர்கள் ஊழியத்தின் முதல் எதிர்ப்பை சந்தித்தார்கள். பாப்போ பட்டணம் சீப்புரு தீவின் தலைநகரமாக இருந்தது. செர்கியோ பவுல் என்பவன் அந்த பட்டணத்தின் ரோம அதிகாரியாக இருந்தான். அவன் அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஒரு பெரிய அதிபதிக்கே ஒரு வாஞ்சை பாருங்க. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அந்த வசனம் எல்லாம் பரவி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு பெரிய சாட்சி அங்க இருந்திருக்குது. ஆனால் மாய வித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதற்கு எதிராக இருந்தான். எந்த ஒரு யூதை பொய் தீர்க்கதரிசி மற்றும் மந்திரவாதியும் கண்டுபிடிப்பது கடினமானது. யூதர்கள் பாரம்பரியமாக இத்தகைய சாத்தானின் செயல்களை தவிர்த்தனர். எலிமாஸ் என்ற பெயரின் பொருள் சூனியக்காரர். இந்த நிகழ்வு இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு உண்மையை நமக்கு நினைவை கொண்டு வருகிறது இல்லையா? 13 அதிகாரம் மத்தேயு அதுல போட்டிருக்கு, கர்த்தர் எங்கெல்லாம் தம்முடைய உண்மையான ஊழியர்களை கோதுமையை விதைக்கிறாரோ அங்கெல்லாம் சாத்தானும் போலிகளை விதைக்கிறான், பதிரை விதைக்கிறான். அதர்னு சொல்லும் போது என்னன்னா, போலி ஊழியர்கள் தப்பிதமான காரியங்களை இன்றைக்கும் பலரும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வருகிறவர்களை திசை திருப்புகிறார்கள். அப்படியாக எங்கேயோ ஒரு போலியான ஆளு பார்க்கிறோம். நம்ம எலிமாவை பிசாசின் மகன் என்று பவுல் புரிந்து கொண்டான். தேவனுடைய தீர்ப்பாக எலிமாவுக்கு குருட்டுத்தன்மை ஏற்பட வேண்டும் என்று பவுல் கட்டளையிட்டான். இந்த அற்புதத்தை பார்த்த செர்கியோ பவுல் என்னும் அதிபதிக்கு பவுலும் பர்னபாவும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பது புரிந்து விட்டது. இவர்கள் தேவனுடைய வார்த்தையை தான் கூறுகிறார்கள் என்று உறுதி செய்து கொண்டான். அவன் இயேசுவே இரட்சகர் என்பதை விசுவாசித்ததா ரட்சிக்கப்பட்டான். அப்போஸ்தலர் 13:9 தான் சவுல் பவுல் என்று அழைக்கப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? சவுல் பவுலாக மாறினான் சொல்றது தப்பு இல்லையா?
அது தப்பு. ஏன்னா அவனுடைய உண்மையான பேர், முழு பெயர் என்னன்னா, அவனுக்கு சவுல் என்னும் பவுலோஸ், சவுல் பவுலோஸ்னு பேரான். ஏன்னா அவன் வந்து ரோம குடிமகனாகவும் இருந்தான், அவன் யூதனாகவும் இருந்தான் இல்ல. அதனால சவுல் பவுலோஸ் என்று அவனுடைய பேர். பல யூதர்களுக்கும் இந்த மாதிரி 2 பேர் இருந்ததான். அப்ப இனிமே அவனை கூப்பிட போறது சவுல் அல்ல, பவுல் என்று அழைக்கப்பட போகிறான். சரி, மார்க்கு என்னப்படும்? யோவான் வெளியேறுதல் 13ஆம் வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் போப்பா பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கும் பெருக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இந்த இடத்துல பாருங்க, மார்க்கு அவங்களை விட்டு பிரிந்து போகிறான். எதற்காக தன்னுடைய நண்பர்களும் சக ஊழியர்களை விட்டு எருசலேமுக்கு போகணும்? ஒருவேளை அவன் ஹோம் சிக்கா ஆயிருக்கலாம், குடும்பத்தை பத்தி அவனுக்கு நினைவு வந்திருக்கலாம். என்ன காரணத்துக்காக அவன் போனான்றது தெரியவே இல்லை. பின்னால வந்து சேர்ந்துக்குவான் இல்லையா, அதையும் நம்ம பார்ப்போம். அல்லது தன்னுடைய உறவினரான பர்னபாவிடமிருந்து பவுல் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அவன் உற்சாகத்தை இழந்திருக்கலாம், இப்படியும் யோசிக்கலாம். புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டதையும் அவன் விரும்பவில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையான காரணம் என்ன என்று எங்கும் குறிப்பிடவில்லை. ஊழியம் புதிய மற்றும் கடினமான பகுதிகளுக்கு செல்லப்பட்டதாலும் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற பயத்தினால் மார்க்கு பிரிந்து சென்றிருக்கலாம். பின்னர் மார்க்குக்கு பதிலாக பவுல் தீமோத்தேயை ஊழியத்துக்காக தன்னோடு சேர்த்து கொண்டான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 16:1-5 வாசிக்கிறோம். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 4:11 மார்க்கு தன்னை மீட்டுக் கொண்டான், இறுதியில் பவுலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டான்னு போடப்பட்டிருக்கிறது. சரி, கொஞ்ச நாள் அவங்களோட ஊழியம் செய்துட்டு அவங்களை விட்டு பிரிந்து போகிறான் மார்க்கு என்னும் யோவான். சரி, அந்தியோகியாவில் ஏற்பட்ட வாக்குவாதம், இதுதான் பெரிய ஒரு நீண்ட ஒரு பகுதி இல்லையா. என்ன இத வந்து ஆக்சுவலா 3 பகுதிகளா நம்ம பிரிக்கலாம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, வந்து பவுல் வந்து பழைய ஏற்பாட்டில இருந்து பல காரியங்களை பலருடைய பெயரை குறிப்பிட்டு ஆபிரகாம் முதல் ஒவ்வொருவரையும் அவர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு, எப்படி அதெல்லாம் நிறைவேறிச்சு, மேசியா என்பவர் யார், ஏன் மேசியாவை நீங்க வெறுக்கிறீங்க, அவரை நிராகரிக்கிறீங்க என்று சொல்லி அந்த அழகா அந்த கோர்வையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும்னா, உடனே போய் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க பாவிகள், நீங்க பாவத்துல இருக்கீங்க, நீங்க நரகத்துக்கு போவீங்க, இப்படி எல்லாம் சொல்லல இல்லையா. பழசெல்லாம் சொல்லி அவர்களுக்கு பழசு ஆபிரகாம்னு பேர் சொன்னாலே ரொம்ப பெருமை இல்லையா. ஆபிரகாமே நீங்கள் தகப்பன் என்று சொல்லுவாங்க. நாங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உடன்படிக்கையை பத்தி ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெருமை இருந்தது இல்லையா. அதே மாதிரி பல காரியங்கள், பலிகளை பற்றி அவங்களுக்கு ரொம்ப பெருமை இருந்தது. தங்களை சொந்த ஜனமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்கிற ஒரு பெரிய பெருமை இருந்தது இல்லையா. இப்போ பவுலும் பர்னபாசும் 100 மைல்கள் வடக்கே பயணித்து 3600 அடிகள் உயரமுள்ள ரோமானிய சாலையில் உள்ள முக்கியமான நகரமான அந்தியோகியாவுக்கு சென்றனர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்தியோகியா பல ஊர்ல அந்தியோகியா இருக்குது. ஏன் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, அது எங்க இருந்ததுன்னா 100 மைல். அது எப்படி போயிருப்பாங்களோ தெரியல, அவங்க வந்து உயரமா வேற ஏறி ஒரு ஊருக்கு போறாங்க. அப்போஸ்தலர்கள் பவுல் முக்கியமான நகரங்களை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் சபைகளை நிறுவி அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்றான். எங்கெல்லாம் எதிர்ப்பு இல்லாமல் இருந்ததோ அங்கெல்லாம் ஊழியம் செய்து சபைகளை ஏற்படுத்தினான். அவனுக்கு தன்னுடைய ஜனங்களை குறித்து பெரிய வாரம் இருக்கு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியா இருந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சபையை ஏற்படுத்தினான். இதுதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட விட நீண்ட ஜெபம், நீண்ட பிரசங்கம். இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒவ்வொரு பிரசங்கமும் சகல ஜனங்களே கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது வசனம் 14-15, அவர்கள்
பவுல் தன்னுடைய நீண்ட உரையை எவ்வாறு ஆரம்பித்தார் இல்லையா? எப்படி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளை ஜப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அந்த காலத்துல பெரிய மேடை இல்ல, பெரிய உட்கார்ந்து எல்லாம் கேட்கிற மாதிரி பெரிய ஒரு போடியம் இல்ல, ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க தேவாலயத்தை நோக்கி போறாங்க. எப்போதும் தேவாலயத்துல அங்க ஆராதனை நடந்துகிட்டே இருக்குமா. அங்க பலர் கூடுகிற இடம். அதனால அவங்க எப்போது தன்னுடைய ஊழியத்தை யூதருடைய தேவாலயத்துலதான் துவங்கினான். பொதுவாக யூதர்கள் தங்களுடைய ஆராதனையை ஷேமா என்று அழைக்கப்படுகிற உபாகமம் 6:4 வசனத்தை வாசித்து அதை பலமுறை சொல்லி ஆரம்பிப்பார்களாம். அது என்ன வசனம்னு நீங்க படிச்சு பாருங்க. ஒரு சில ஜபத்தை மனப்பாடமாக கூறி ஜபிப்பார்களாம். பின்பு வேதத்தில் உள்ள ஒரு சில பகுதிகளை வாசிப்பார்களாம். முக்கியமாக இது பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக கூறப்பட்ட கற்பனைகள், தேவனுடைய உடன்படிக்கைகளாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் செய்ய வெவ்வேறு ரபிகளுக்கு வாய்ப்பளிப்பார்களாம். அங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு ரபி, ஒரு மூத்த யூதனை கூப்பிட்டு அவனை பிரசங்கம் பண்ண அழைப்பாங்களாம். அப்படிதான் நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது தேவாலயத்துல அவருக்கு ஒரு பிரசங்கம் பண்ண ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அவரு ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த இடத்துல அவரு ஒரு பிரசங்கம் பண்றாரு. அதே மாதிரி முக்கியமாக புதிதாக தேவாலயத்துக்கு வந்தவர்களுக்கு வாய்ப்பளிப்பார்களாம். யாராவது புதுசா வந்தாங்கன்னா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால்தான் பவுலும் பர்னபாவும் தங்களுடைய ஊழியத்தை பெரும்பாலும் தேவாலயத்தில் ஆரம்பித்தார்கள். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாருங்க, எப்படிலாம் அவங்க பூந்து எப்படியாவது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு ஒரு வைராக்கியத்தோட செய்யறாங்க பாருங்க. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது விரட்டி அடிக்கப்பட்டார்கள். சில நேரங்களில் அந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பிசிதியாய் நாட்டில் உள்ள அந்தியோகியாவிலே என்ன நடந்தது என்று பார்ப்போம். சரி, இது ஒரு நீண்ட பகுதி. 16-15 பவுலின் முறையின் முதல் பாகம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது பயத்தினாலே அங்கிருந்து அவர்களை புறப்பட பண்ணி, இது என்னன்னா இந்த எகிப்தினுடைய அனுபவம். எகிப்தில 40 வருஷமாய் அவர்கள் பட்ட அந்த அந்த அடிமைகளாய் இருந்த அந்த அனுபவத்தை சொல்றாரு. 40 வருஷமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அப்ப தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான மேசியா என்பதை அவங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வர. இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்ப
தாவீதை பற்றி சொல்லி வந்து கடைசியா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் எப்படி ஊழியம் செய்தா, அவர் வந்து யாரை பத்தி சொன்னா, அப்ப அவர்தான் மேசியா என்பதை சுட்டி காட்டுகிறான். முதலாவது பவுல் இஸ்ரவேலின் தகப்பனாகிய ஆபிரகாமில் காலத்தில் நடந்த சம்பவத்தில் இருந்து தன் நீண்ட பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான். பவுல் இஸ்ரவேலின் வரலாற்றை அவர்களுக்கு நினைக்கூட்டினான். அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெருமை தருகிற ஒரு கௌரவமான ஒரு காரியம். தேவன் எவ்வாறு அவருடைய முற்புதாக்களை வழிநடத்தி அவர் கொடுப்பேன் என்று கூறிய கானான் தேசத்தை கொடுத்தார் என்று நினைவுபடுத்தினான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு என்னென்ன செய்தார் என்றும் தாவீதை எவ்வாறு தெரிந்து கொண்டான் என்றும் கூறினார். அதை தொடர்ந்து யோவான் ஸ்நானகரின் ஊழியம் மற்றும் மேசியாவின் வருகை ஆவிகளை பற்றியும் கூறினான். எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பாருங்க. தேவன் தான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மேசியாவின் வருகைக்கான வழியை தயாரித்து இஸ்ரவேலிலும் இஸ்ரவேலுக்காகவும் கிரியை செய்து கொண்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தினான். இல்லையா? இஸ்ரவேல் தேசம் ஒருபோதும் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையும் உண்மையாக பின்பற்றவில்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து கலகம் செய்ததையும் அவர்களது முறுமுறுப்பையும் அவர்களை நினைக்கூட்டியிருப்பான். தாவீதின் குடும்பத்திலிருந்துதான் மேசியா வருவார் என்றும் ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வருகையை முன்னரே அறிவிப்பார் என்றும் ஒரு ஒவ்வொரு பக்தியுள்ள யூதருக்கும் தெரியும். யோவான் ஸ்நானகன் தான் அந்த தீர்க்கதரிசி என்றும் அவர்களிடம் கூறினான். சரி, அடுத்த பகுதியில 2ஆம் பகுதியில என்ன சொல்றாங்கன்னா 26-37, சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரணும், அவர் மனிதனா இந்த உலகத்துல பிறக்கணும், ஒரு நாள் யூதர்களாலேயே கொல்லப்படணும், மரிக்கணும், உயிர்த்தெழணும், இதெல்லாம் வேதத்துல குறிக்கப்பட்டிருக்குதே. ஆனாலும் நீங்க அறியலையே, அது உங்களுக்கு புரியலையே. நீங்க வாசிச்சீங்க, ஆனா அதை நீங்க புரிந்து கொள்ளல. அதனால உங்களுக்குள்ள ஒரு மாற்றமும் ஏற்படல. மரணத்திற்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தோம், அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்தை வேண்டிக் கொண்டார்கள். இல்லையா? அப்போ பழசெல்லாம் அவர் நினைப்புகிறார். இதேதான் பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பேசினாரு. அவரை குறித்து எழுதி இருக்கிறவர்கள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயம்ல இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி யாராலே கொல்லப்பட்டாரு, எப்படி மரித்தோர்ந்து எழும்பினாரு என்றெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பிட்டேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறப்பே அவங்களுக்கு இந்த சங்கீதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இல்லையா? அதனால 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை குறிப்பிடுறார். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றும் திருவுளம் பற்றினாரே. அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறதே. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டானே. அவன் நித்தியமா காலிமையிலேயே ஒரு நாள் மரித்து போனானே. ஆனால் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அவர் யாரு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் மேசியான்றத எவ்வளவு அழகாக ஒரு கதை மாதிரி சொல்லி அவங்கள உணர்த்துறான். தேவனுக்கு பயந்து நடக்கிற சபையில் இருந்த யூதர்கள் மற்றும் புரஜாதிகள் ஆகிய இருவர்களிடம் உரையாற்றுகையில் அவர்கள் தனது அணுகுமுறையை 3வது நபரிடம், அதாவது அவர்கள் என்று துவங்கி
நேரடியாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அவர்களும் சொன்னாரு, இப்ப நீங்க தான் இப்படி செய்தீங்க அப்படின்றத பார்க்கிறோம். மேசியாவை எருசலேமின் தலைவர்கள் புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். தீர்க்கதரிசிகளின் செய்தி அவர்கள் படிக்காததினாலோ அல்லது கேட்காததுனோ அல்ல, அவர்கள் அந்த செய்தியை புரிந்து கொள்ளாததினாலதான். இயேசு சிலுவையில் அறையப்படுவது தீர்க்கதரிசிகளினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. பேதுரும் தனது 2வது செய்தியில இதே அணுகுமுறையை அணுகினான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள முக்கியமான நிகழ்வு இல்லையா? தாவீது எழுதுனா, மரித்தான், போயிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனா உயிர்த்தெழுந்தார். அதை திரும்ப திரும்ப அவரை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். 30ஆம் வசனம் இல்லையா? அவர்களிடம் இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு 26ஆம் வசனத்துல சொல்றார். இதுதான் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட நற்செய்தி. இந்த நற்செய்தி என்பது என்ன? எல்லாரும் சொல்றோம் நற்செய்தி எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க. அந்த நற்செய்தி என்ன? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் எனக்காக அடக்கம் செய்யப்பட்டார், அவர் எனக்காக மீண்டும் உயிரோடு எழுந்தார். அதுதான் நற்செய்தி இல்லையா? இந்த நற்செய்தியைத்தான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் ஒரு தேவாலயத்தில் உரையாற்றியதால் அவர் தனது வாதத்தை ஆதரிக்க பழைய ஏற்பாட்டு பாகங்களை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 13:31 சங்கீதம் 2:7 மேற்கோள் காட்டுறாரு. இது கிறிஸ்துவின் பிறப்பை அல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அடுத்தது பவுல் ஏசாயா 55:4 வசனத்தை குறிப்பிடுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன். எப்படி ஏற்படுத்துவேன்? மேசியாவின் மூலமாக நான் ஏற்படுத்துவேன் என்று கூறப்பட்டிருக்கு. இது தேவன் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை குறிக்கிறது. தாவீதின் வம்சத்தில் இருந்துதான் மேசியா வருவார் என்று தேவன் வாக்களித்திருந்தார். இது ஒரு நித்திய உடன்படிக்கை. அவரது ஆளுகை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? அவருடைய ஆளுகை எப்போது தாவீது மரித்தா அவருடைய ஆளுகை முடிந்து போச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இயேசு மரித்து உயிர்த்தெழாவிட்டால் அவர் மேசியாகவே இருக்க முடியாது. உடன்படிக்கையும் ஒருபோதும் நிறைவேறி இருக்காது. எனவே இயேசு மரித்தோரிலிருந்து கண்டிப்பாக எழுப்பப்பட வேண்டும், அல்லது உடன்படிக்கை பொய்யாகி விடும் இல்லையா? அப்ப அடுத்தது பவுல் சங்கீதம் 16:10 குறிப்பிடுகிறான். அதுல என்ன போட்டிருக்கு? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். இந்த 16ஆம் சங்கீதம் தான் மேசியாவின் சங்கீதம்னு கூறப்பட்டிருக்குது. அது சொல்றான். அப்போ அவன் தீர்க்க தரிசனமா சொல்றான், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுவீர், அவர் உயிர்த்தெழுவார். அது மட்டுமல்ல, இந்த வாக்குறுதி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு பொருந்தாது. எனவே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பொருந்தும் என்று அவன் கூறினான். கடைசியா 3ஆம் பாகத்தை நம்ம பார்க்கும் போது வசனம் 38-52, இது நீண்ட ஒரு பகுதி, ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. 38ஆம் வசனம், ஆனா அதனால் சகோதரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களிலே ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். அடுத்தது இப்போ கண்டிப்பா வந்துட்டான் இல்லையா? எல்லாம் பழசெல்லாம் சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன செய்யணும்? அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியர், பாருங்க, புறஜாதியருக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆவியானவர் அவர்களுக்குள்ள கிரியை செய்து எங்களுக்கு இன்னும் அதை பத்தி சொல்லுங்க அது சொல்லும் போது அவங்க திருப்பி அடுத்த வாரம் வராங்க.
ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அவங்களுக்குள்ள வாஞ்ச வந்துருச்சு. ஆவியானவர் கிரியை செய்யறாரு. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்ட போது பொறாமையினால் நிறைந்து எந்த இடத்துல அற்புதம் நடக்குதோ அந்த இடத்துல ரெடியா இருக்கான் பிசாசு இல்லையா. அப்ப பவுலினால் சொல்லப்பட்டவர்களை எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியது இருந்ததே, நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம் இல்லையா. யூதர்களை அவர்களை வெறுத்தார்கள். அவர்களை வெறுத்ததுனால நாங்க புறஜாதிகள் கிட்ட போகிறோம் என்று அவர் சொன்னார். நீர் பூமியின் கடையாந்திரம் பரியந்தம் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கபடி நான் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். சரி, இவ்வாறு பவுல் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தான் இல்லையா. அப்ப இப்போது எஞ்சி இருக்கும் ஊழியம் தனிப்பட்ட ஆத்துமாக்களிடம் பேசி அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதுதான். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் நியாயப்பிரமாணம் ஒருபோதும் வழங்க முடியாத 2 ஆசீர்வாதங்களை பெற முடியும். இந்த நம்ம வாசித்ததனுடைய கிரக்ஸ் என்னன்னா, 2 ஆசீர்வாதங்களை நியாயப்பிரமாணம் கொடுக்காததை ஆண்டவர் கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னா, முதல்ல அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டின்படி பாவ மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது இல்லையா. ஒவ்வொரு முறை அவங்க பலியிடும் போதும் அவங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது இல்லையா. பாவ மன்னிப்பு என்கிற அந்த காரியமே இல்லை. இன்னைக்கும் கூட எத்தனையோ இடத்துல பாருங்க, இந்துக்களை பாருங்க, போய் மொட்டை அடிச்சுக்கிறாங்க, எங்கேயோ போய் குடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. திருப்பி வரும்போது உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, என்னவோ செய்ய சொல்றாங்க, நம்ம செய்யறோம். அப்படித்தான் யூதர்களும் இருந்தாங்க இல்லையா. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பை, ஒரு நிரந்தரமான மன்னிப்பை கொடுக்க முடியும். 2வது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் நீதிமான்களாக அழைக்கப்படுவார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. பாவ மன்னிப்பு மட்டும் போதாது, நீதிமான்களாக அவர்கள் அழைக்கப்பட வேண்டும். அப்ப நீதிமான்களாக அழைக்கப்படுவது என்பது தேவனுடைய செயல் இல்லையா. அது என்னன்னு நம்ம பாவம். தேவனை விசுவாசிக்கும் பாவியை இயேசு கிறிஸ்துவில் நீதிமான் என்று அவர் அறிவிக்கிறார், டிக்ளேர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப நீதி செய்கிறவர்களை நீதிமான்களாக அழைத்து பாவிகளை தேவன் சிட்சித்தார் என்று பழைய ஏற்பாடு கூறும். அப்போ ஒரு நீதிமானாக மாற முடியாது இல்லையா. புதிய ஏற்பாட்டின்படி பாவிகள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர்களை நீதிமான்களாக அழைக்கிறார். ரோமர் 4:1-8 அழகாக அதை பற்றி சித்தரிக்கிறது. எதற்காக ரட்சிக்கப்பட்ட அதே நேரத்தில் நம்மை நீதிமான்களாக அழைக்க வேண்டும்? எதற்காக அழைக்க வேண்டும்? தேவன் பரிசுத்தர், நமது தேவன் பரிசுத்தரை அவரை அணுகுவதில் நமக்கு எந்த தகுதியும் கிடையாது இல்லையா. அவருடைய கிருபாசனத்தை அணுக நாம் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா. இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் கிட்ட, மினிஸ்டர்ஸ் கிட்ட போகணும்னா அதுக்கு தகுதி வேணும். இல்லாட்டி நம்மள அந்த வாசல்லையே நிறுத்தி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்போ தேவாதி தேவன் கிட்ட போய் ஆண்டவரே அப்படின்னு அழைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. we are all sinners இல்லையா. அப்ப அவர் எதற்காக நம்மை நீதிமான்களாக அழைக்கணும்? தேவன் முதலாவதாக நம்முடைய பாவங்களை மன்னித்து
நம்முடைய பாவங்களை நம்முடைய கணக்கில் இல்லாதபடி செய்கிறார். அது அந்த ரோமர்ல நம்ம அழகா படிச்சோம் இல்லையா? நம்ம ஒரு தப்பு செய்தானா ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்றாங்க. அவனுடைய அவ்வளவு மொத்தமும் ஒரு ஃபைல்ல இருக்கும். இவன் என்னென்ன தப்பு செய்வான், அந்தந்த தப்பு செய்தான். அதே மாதிரி நம்ம தப்பு செய்யறது எல்லாம் ஒரு புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்குது. ஆனா நம்ம நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அது எல்லாத்தையும் ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவார். நம்மளை பார்க்கும்போது பாவமே செய்யாததை போல அவர் நினைத்து அவரை அணுகலாம். இது நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. ஆண்டவரே பாவத்தை மன்னியோன்னு சொல்லும் போது அவர் செய்கிற செயல் தேவனுடைய செயல். அது தேவனால் நமக்கு அருளப்படும் ஈவு. நம்முடைய முயற்சியானால் நம்ம நீதிமான்களாக மாறவே முடியாது இல்லையா? நியாயப்பிரமாணம் ஒருபோதும் பாவியை நீதிமானாக மாற்ற முடியாது. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நீதியை நம்முடைய கணக்கிலே வைக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21. சரி, இத ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. நீதிமான் ஆகுதல் என்றால் என்ன? முதல்ல நம்ம எப்படி நம்ம பாவிகளாக மாறுகிறோம், எப்படி நம்ம பாவம் செய்யலனா கூட நம்ம பாவிகள் தான் சொல்லிட்டு வேதம் கூறுகிறது. நம்முடைய தாய் நம்மளை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி பாவிகளா மாறுகிறோம் என்று சொன்னா, முதலாவது ஆதாம் மூலம் நம்ம பாவிகளாக மாறுகிறோம். அவனுக்கு பின்னால வந்த சந்ததி 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 எல்லாமே பாவத்துலதான் பிறக்கும். ஒரு 6 மாசம் குழந்தை கூட ஒரு பொறாம வருது, அதுக்கு தன்னையம் வருது. இதெல்லாம் எங்க இருக்குது? அது ரத்தத்துல இருக்கு இல்லையா? அப்ப ஆதாம் மூலம் எல்லாரும் பாவிகளாய் நம்ம பிறக்கிறோம். ஆனா அதே நேரத்துல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மனிதனின் பாவங்கள் பூரா ஆண்டவர் மேலே வைக்கப்படுகிறது. அவர் என்ன செய்யறாரு? கிறிஸ்துவினால் மனிதனுக்கு கிடைத்த நீதி என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவன் மேல இருக்கிற தேவ நீதியை நம்ம மேல வைக்கிறார். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். அப்ப ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை நீதிமானா அழைக்கிறீங்கப்பா, என்னை நீதிமானா பாக்குறீங்கப்பா, உங்களுடைய கிருபாசனத்துக்கு வரக்கூடிய கிருபை எனக்கு தந்திருக்கீங்களப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியப்பா. இதுதான் நம்ம துதிக்க வேண்டிய காரியம். ஆதாமின் பாவம் மனிதர்கள் மேல் வைக்கப்பட்டது. ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவின் நீதி மனிதன் மேல் வைக்கப்படுகிறது. மனிதன் நீதிமானாக அழைக்கப்படுகிறான் இல்லையா? ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அதான் ரைச்சஸ்னஸ் என்று போடப்படுகிறது. பக்தி உள்ளவர்களாக இருந்தும் உள்ளத்தில் சமாதானத்தை தேடி அலைந்த அங்கிருந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இந்த நற்செய்தி ஒரு நல்ல செய்தியாக இருந்தது. பவுல் தனது செய்தியை ஆபகுக்கு 1:5 குறிப்பிட்டு எச்சரிக்கையுடன் தன் உரையை முடித்தான். ஏசாயா 29:14 அது போடப்பட்டிருக்கிறது. ஆபகுக்கின் நாட்களில் தம்முடைய மக்களை தண்டிக்க கல்தையர்களை எழுப்புவேன் என்று தேவன் கூறியிருந்தார். ஆபகுக்குல எதற்காக தேவன் ஒரு தீய வேற மதத்தை சேர்ந்த தேசத்தை பயன்படுத்தி தம்முடைய மக்களை தண்டிக்க வேண்டும்? அதனால் என்ன நடந்தது? யூதர்களை தண்டிக்க தேவன் புறஜாதியாரை பயன்படுத்தி. பவுலின் நாட்களில் நடந்த ஒரு அற்புதமான செயல் என்னவென்றால், புறஜாதியாரை ரட்சிக்க தேவன் யூதர்களை பயன்படுத்தினார். இதுதான் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லையா? பயங்கரமான யூத நம்பிக்கையோட வெறியோட இருந்த பவுல் மூலமா அநேக புறஜாதியாரை தேவன் ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, பல யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் இந்த மதம் மாறியவர்கள், ப்ரோசலைட்ஸ் என்று அழைக்கிறவர்கள், பவுல் மற்றும் பர்னபாசை பின்பற்றினார்கள். நீண்ட உரையினுடைய ரிசல்ட் என்ன? பலரும் பின்பற்றினார்கள். குறிப்பாக புறஜாதியார் பவுலின் செய்தியை கேட்டு உற்சாகம் அடைந்தனர். மேலும் அவர்கள் தங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினர். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி வச்ச ஆளுங்களே கிடையாது இல்லையா? பெரிய பிரசங்கம் கேட்கறதுக்கு போறாங்க, ஆனா பைபிள் ஸ்டடிக்கு யாரும் விரும்புவதில்லை. ஆனா அன்னைக்கு பாருங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி வந்தாங்க. அதை அவன் அடுத்த ஓய்வு நாளில் நிறைவேற்றினான். திரளான மக்கள் திரண்டதால் அவர்கள் பலரும் புறஜாதிகளாக இருந்தாலும் அது யூதர்களை பொறாமையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. தேவன் தம்முடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை முதலாவது யூதர்களிடத்தில் அனுப்பினார். அவர்களோ அதை நிராகரித்தனர்.
ஆனால் அதனால் நற்செய்தி புறஜாதிகளிடத்தில் அனுப்பப்படுகிறது என்கிற செய்தியை ஏசாயா 49:6 குறிப்பிட்டு அவர்களிடம் கூறினான். இதே லூக்கா 2லயும் நம்ம பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க பூமியின் கடையாந்தருக்கும் செல்ல பவுல் தயாராக இருந்தான். அப்போஸ்தலர் 13:48 தான் நற்செய்தி அறிவிப்பதின் தெய்வீக பங்கு. அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இல்லையா? ஏனென்றால் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இதுதான் தெய்வீக பங்கு. தெய்வீக பங்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்கன்னு கூப்பிடுறாரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நித்திய ஜீவருக்கு நியமிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கு இல்லையா 48ல. அதன் அர்த்தம் என்ன? அவருடைய பெயர் நாமங்கள் பரலோகத்திலேயே எழுதி இருக்கிறது. அப்போஸ்தலர் 13:49 தான் சுவிசேஷத்தின் மனித பங்கு. விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது இல்லையா? தெய்வீக பங்கும் இருக்குது, அதே நேரத்துல மனித பங்கும் இருக்கு. ஆகிய இரண்டும் நமக்கு தேவை. விசுவாசியாத யூதர்கள் பவுலையும் பர்னபாவையும் பேச விடாமல் தடுத்தார்கள். முதலில் அவர்களுடன் தகராறு செய்தார்கள். பின்னர் அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அவர்களின் எல்லைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். ஆனால் அவர்கள் சோர்வடையவே இல்லை. என்ன செய்தாங்க? கால் தூசிய உதறிட்டு போயிட்டாங்க. லூக்கா 9 ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அடுத்த நகரத்திற்கு சென்றார்கள். சோர்ந்து போகல. ஐயோ, இந்த ஊழியம் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம வேற வேலைக்கு போவோம்னு போகல. அடுத்த நகரத்துக்கு போனார்கள். அவர்கள் அங்கு சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்ட சீஷர்களை விட்டு சென்றார்கள். சரி, நான் இன்னைக்கு இந்த வாட்டி நான் வசனம் ஒண்ணும் போடல.